மறையினால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூற ஒண்ணாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று நான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. கடந்த பாடலில் இறைவனுடைய திருவடி தாள்களை சேரும் வழியினை விதியினை கூறப்போகிறேன் என கூறினார் ஆசிரியர். இந்த பாடலில் அந்த திருவடியின் சிறப்பை, இயல்பை கூறப்போகிறேன் என பாடுகின்றார். இறைவனுடைய சிறப்பை, அவனுடைய திருவடியின் இயல்பை சொல்ல முடியுமா? அது ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை செய்திருக்கின்றது. அப்பர் சுவாமிகள் இறைவனுடைய திருவடியை பற்றி சொல்லும் பொழுது, சமணர்கள் என்னை அந்த சுண்ணாம்பு காலவாயிலில் இட்ட பொழுது அந்த இறைவனுடைய திருவடி நிழலானது எனக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என பாடுகின்றார். அந்த சுண்ணாம்பு காலவாயிலானது, அதனுடைய வெப்பக்காற்றானது எனக்கு இதமான, சுகமான, குளிர்ச்சியான, நறுமணமான இன்பத்தை தந்தது. அது இறைவனுடைய திருவடி மலர் போல் இருந்தது என பாடுகின்றார். சுந்தரர் இறைவனுடைய திருவடி மலரையே நான் இணைத்திருந்தேன், எனக்கு அது முக்தி இன்பத்தை தந்தது. மற்று பற்றின்றி நின் திருப்பதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாமை வந்து எய்தினேன் என இறைவனுடைய திருவடியை நான் நினைத்திருந்த காரணத்தினால் எனக்கு முக்தி இன்பம் கிடைத்தது என பாடுகின்றார். மாணிக்க வாசகர் அந்த தில்லை மீள்தூர் ஆடிய திருவடி எல்லா உயிர்களுடைய உணர்விலும் அறிவிலும் கலந்து நிற்பதால் அவனுடைய எல்லையில்லா கருணை வெளிப்பட்டு விளங்குகிறது என பாடுகின்றார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிரெல்லாம் பயின்றனாகி எல்லில் பல்குணம் எழில் பெற விளங்கி நின்றான் என சொல்வது திருவாசகம். இப்படி இறைவனுடைய திருவடியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதன் இயல்பை பற்றி சொல்கின்றார்கள். உண்மையில் திருவடி என்பது இறைவனுடைய ஒரு உறுப்பு அல்ல. மாணிக்கவாசகர் சொன்னது போல் அது இறைவனுடைய எல்லையில்லா கருணை. அந்த எல்லையில்லா கருணையின் இயல்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பை செய்கின்றது. அதன் எல்லா இயல்புகளையும் நம்மால் சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. வேதத்தை நமக்கு தந்தது சிவபெருமான். அந்த சிவபெருமானை பற்றி அந்த வேதம் சொல்ல முடிகிறதா என்றால் அந்த வேதத்துக்கும் இறைவன் மிக நுண்ணியவனா அல்லது பெரியவனா அல்லது ஆழ்ந்தவனா இல்லாது அகன்றவனா என சொல்ல முடியாமல் திகைத்து நிற்கின்றது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இப்படி அவனுடைய சிறப்பான இயல்புகளை, உண்மை இயல்பை அந்த வேதத்தாலும் சொல்ல முடியவில்லை. சரி, வேதத்தால் சொல்ல முடியவில்லை, அது பசுஞானம். அந்த வேதத்தை தினந்தோறும் ஓதுகின்ற, படிக்கின்ற அயனால் சொல்ல முடியுமா எனில் ஐயனாலும் சொல்ல முடியாது. வேதத்தை பிரம்மன் தினந்தோறும் படிக்கின்றான். திருமால் நம்மில் இருவரில் யார் பெரியவர்கள் என கேட்டபொழுது வேதத்தை ஒழுங்காக படித்திருந்தால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நாம் இருவரும் பெரியவர்கள் அல்ல, நமக்கு மேலே ஒரு பெரியவர் இருக்கின்றார், அது சிவபரம்பொருள் தான் என சொல்லி அங்கேயே நிறுத்தி இருக்கலாம். அதை விடுத்து நீயா நானா பெரியவன் என்ற சண்டையில் இறைவனுடைய திருமுடியை அடைய முடியும் என எண்ணி இறைவனின் திருமுடியை தேடி அன்னமாக மேலே சென்று தேடினான். ஆனால் அங்கே போய் திருமுடியை அடைய முடியவில்லை. இறைவனுடைய திருமுடியை அடைய முடியாத பிரம்மானால் எப்படி இறைவனுடைய சிறப்பை எல்லாவற்றையும் சொல்ல முடியும்? அயனாலும் சொல்ல முடியாது. சரி, வேதத்தை காப்பாற்றிய பெருமை உடைய நாராயணனால் சொல்ல முடியுமா எனில் நாராயணனுடைய முதல் அவதாரமே மச்ச அவதாரம். அரக்கர்கள் அந்த வேதத்தை கடலுக்கு அடியில் கொண்டு சென்ற பொழுது முதல் அவதாரமான மச்ச அவதாரம் எடுத்து நானே காப்பாற்றினேன் என்ற ஆணவத்தோடு இறைவனின் திருமுடியை, திரு அடியை காணச் சென்றான். அந்த ஆணவத்தோடு இறைவனின் அடியை காணச் சென்ற திருமாலுக்கும் இறைவனுடைய
திருவடி கிடைக்கவில்லை. அவ்வாறு இருக்க திருமாலால் எப்படி சொல்ல முடியும் இறைவனுடைய சிறப்பு இன்ன தன்மை என்றது என சொல்ல முடியாது. அயனாலும் சொல்ல முடியாது, மாலாலும் சொல்ல முடியாது. சரி, இவர்கள் இருவரும் ஆணவத்தால் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஆணவம் இருந்ததால் சொல்ல முடியவில்லை. இவர்கள் உடனிருக்கின்ற ஏனைய தேவர்கள் இந்திரன், சந்திரன், சூரியன் போன்ற தேவர்களால் சொல்ல முடியுமா எனில் இலக்கணத்தில் அவர்களாலும் சொல்ல முடியாது என்பதற்கு உப இலக்கணம் என சொல்வார்கள். உப இலக்கணமாக அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களாலும் சொல்ல முடியாது. அதைத்தான் பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமறியார் என சொல்வது திருவாசகம். பூ ஏறு கோன் என்பது பிரம்மாவை குறிக்கும். பூ தாமரையிலே வீற்றிருப்பவன் பிரம்மா, அவனாலும் சொல்ல முடியாது. புரந்தரன் என்பது இந்திரன், தேவர்களின் தலைவன், அவனாலும் சொல்ல முடியாது. பொறுப்பு அமைந்த நாயேறு செல்வி என்பது நாவில் அமர்ந்திருக்கின்ற கலைவாணி, கலைவாணியாலும் இறைவனுடைய சிறப்பை சொல்ல முடியாது. நாரணன் என்பது பார்க்கடலில் அமர்ந்திருக்கின்ற படுத்திருக்கின்ற நாராயணன், அவனாலும் சொல்ல முடியாது. நான் மறையாலும் சொல்ல முடியாது. ஒளிபொருந்திய மாயேறு சோதி, ஒளிபொருந்திய சூரியனாலும் சொல்ல முடியாது. ஏனைய வானவர்களாலும் தேவர்களாலும் சொல்ல முடியாது என்பது திருவாசகம். சரி, இதற்கு அடுத்த நிலையில் உள்ள மனிதர்களால் இறைவனுடைய சிறப்பை இயல்பை சொல்லிவிட முடியுமா எனில் அவர்களாலும் முடியாது. இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கருவியாவது மனமும் வாக்கும். மனதின் இயல்பு, மனதின் ஆற்றல் அளவில் அடங்காதது. நினைத்த நிமிடத்தில், நினைத்த நேரத்தில், நினைத்த கணத்தில் ஓர் இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு எந்த இடத்தை நினைக்கின்றதோ அந்த இடத்திற்கு சென்றுவிடும். இங்கே அமர்ந்து கொண்டு அமெரிக்கா என சொன்னால் மனம் அடுத்த நிமிடம் அந்த நாட்டுக்கு சென்றுவிடும். அங்கிருந்து நிலவுக்கு என்று சொன்னால் வானுலகத்துக்கு சென்றுவிடும். மறுபடி எந்த இடத்திற்கு நினைக்கின்றோமோ அந்த இடத்திற்கு மனோவேகம் அவ்வளவு வேகமானது. நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் கண நேரத்தில் சென்றுவிடும் இயல்புடையது மனம். அந்த மனதினால் நினைத்து இறைவனுடைய இயல்பை சொல்லிவிடலாமா என்றால் அதனாலும் சொல்ல முடியாது. மன வாசகங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். மனதினாலும் சொல்ல முடியாது. மனதினாலே சொல்ல முடியவில்லை என்றால் மனதினால் நினைத்ததை வாக்கால் சொல்லலாம். மனதினாலே சொல்ல முடியவில்லை என்றால் அவன் வாக்கிற்கும் எட்டாதவன். மன வாக்குக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். குறைவிலா அளவையால் சொல்லிவிடலாமா என்றால் அளவை 3 வகை உண்டு. ஐம்புலன்களால் அறிவது காட்சி அளவை. உரை அளவை என்பது அது வேதத்தில் சொல்வது, முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் சொல்வது, அது 2வது அளவை. 3வது நாமே யூகித்து உணர்வது, மனதால் சிந்தித்து யூகித்து உணர்வது. கண்ணால் காணக்கூடிய காட்சி அளவையானது காட்சிக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். ஆதலால் கண்ணால் காணக்கூடிய ஐம்புலன்களால் உணரக்கூடிய அந்த காண்டல் அளவையாலும் இறைவனை சொல்ல முடியாது. உரை அளவை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள். அதனாலும் சரி, வேதத்தாலும் சொல்ல முடியாது. அதேபோல் மனதால் சிந்திக்கவே முடியாது என இருக்கும் பொழுது எப்படி இறைவனை யூகித்து சொல்வது? மேலான அளவை கருதல் அளவை ஆனாலும் அந்த அளவையாலும் இறைவனுடைய சிறப்பை இயல்பை சொல்ல முடியாது. இப்படி எதனாலும் சொல்ல முடியாத இறைவனின் இயல்பை நான் சொல்லப் போகிறேன் என சொன்னால் மிகுந்த பெருமையுடைய ஞானிகளுக்கு இது ஒரு நகைப்பினை ஏற்படுத்தும். அவர்கள் என்னை பார்த்து நகைப்பார்கள். அனுபவத்தால் அறியக்கூடிய இறைவனின் இயல்பை நான் வாக்கினால் மனதினால் சொல்லப் போகிறேன் என சொன்னால் அது அவர்களுக்கு நகைப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் ஆசையின் காரணமாக இறைவனுடைய சிறப்புகளை இயல்புகளை நான் சொல்லப் போகிறேன் என பாடுகின்றார் ஆசிரியர். சிவஞான சுவாமிகள் இந்த பாடலுக்கு வேறொரு விதமாகவும் பொருள் கூறியிருக்கின்றார். அதாவது 6 பொருள்களை சொன்னார். மறையினால் முடியாது, வேதத்தால் முடியாது, அயனால் முடியாது, மாலால் முடியாது, வாக்கால் முடியாது, மனத்தால் முடியாது மற்றும் குறைவிலா அளவினாலும் முடியாது என 6 பொருள்களை சொன்னார். இதில் மறையும் அளவையும் 2ம் நூல் வழி வந்தது. அயனும் மாலும்
வினை முதல் பொருள், அதாவது வினையை செய்யக்கூடியவர்கள் அது வினை முதல் பொருளால் செய்ய முடியாது என்பதை சொல்ல முடியாது என்பதை காட்டுகின்றார். அதேபோல் மனமும் வாக்கும் தேவர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கருவி, அதனாலும் சொல்ல முடியாது என்பதை ஒரு விதமாக சொல்லி, இனி வினை முதல் பொருளாகிய அயனையும் மாலையும் கருவி பொருளாகிய மனதையும் வாக்கையும் நூல் வழியாகவே மாற்றி சொல்கின்றார். அதாவது அயனால் சொல்ல முடியாது என்பதற்கு பிரம்மாதான் 18 புராணங்களை எழுதினார். அதன் பின் தான் அதை வியாசர் தொகுத்தார். அயனால் சொல்ல முடியாது என்றால் அந்த 18 புராணங்களினாலும் இறைவனுடைய திருவடி பெருமையை இயல்பை சொல்ல முடியாது என்பது பொருள். மாலால் சொல்ல முடியாது என்றால் திருமாலுக்கு தச அவதாரம் மட்டுமல்ல, வியாசருடைய அவதாரமும் திருமாலுடைய அவதாரம்தான். வியாசர் எழுதிய வேதத்தின் சாரமான அந்த மகாபாரதத்தாலும் இறைவனுடைய பெருமைகளை சொல்ல முடியாது. அதேபோல் வாக்கால் மனதால் என்பது, மனம் என்பது வேதத்தை மனதால் நினைத்து அதை மனதிலே நினைத்து ரிஷிகளும் முனிவர்களும் அதற்கு பொருள் சொல்லி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்லப்படுவது மனு தர்மம், மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதியாலும் இறைவனுடைய திருவடி மலர்களின் இயல்பை சொல்லிவிட முடியாது. வாக்கால் என்பதற்கு வேதத்தின் முற்பகுதியை கர்மகாண்டம் என்றும் பின்பகுதியை ஞானகாண்டம் என்றும், அந்த கர்மகாண்டத்திற்கு பூர்வ மீமாம்சை, ஞானகாண்டத்திற்கு உத்திர மீமாம்சை என சொல்லி அதன் பொருளை நிச்சயித்து கூறுகின்ற வாக்கு ஆகிய அந்த நூல்களாலும் இறைவனுடைய திருவடியின் சிறப்பை சொல்ல முடியாது. வேதத்தாலும் சொல்ல முடியாது. பிரம்மா எழுதிய 18 புராணங்களாலும் இறைவனுடைய இயல்பை சொல்ல முடியாது. வேதத்தின் சாரமான மகாபாரதத்தாலும் இதிகாச நூல்களாலும் சொல்ல முடியாது. மனதினால் எழுந்த நூலாகிய மனுஸ்மிருதியினாலும் இறைவனுடைய சிறப்பை சொல்ல முடியாது. வேதத்தின் உட்பொருளை சொல்லக்கூடிய கர்மகாண்டம், ஞானகாண்டத்தின் வழியாகவும் இறைவனுடைய சிறப்பை சொல்ல முடியாது. வேதத்தின் மற்றொரு உபாங்கமான தர்க்க சாஸ்திரம், அந்த தர்க்க சாஸ்திரத்தினாலும் இறைவனுடைய சிறப்பை இயல்பை சொல்லிவிட முடியாது. இதைத்தான் உலகாயுதர்களும் சொல்கின்றார்கள், ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். இப்படி வேதத்தாலும் சொல்ல முடியாது, அயனாலும் மாலாலும் சொல்ல முடியாது, மனதாலும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு பொருள் இல்லை என சொல்வதே சரியாக இருக்கும். நாங்கள் இறைவனை இல்லை என சொல்கின்றோம், நீங்கள் இறைவன் இல்லை என்பதை சுற்றி வளைத்து ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்ல முற்படுகிறீர்கள், அதற்கு நேரிடையாக இல்லையே என சொல்லிவிடலாம் என உலகாயுதர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அடுத்த பாடலில் அவர்களுடைய ஆசங்கை, அவர்களுடைய ஐயத்தை போக்கும் விதமாக இப்படி எதனாலும் சொல்ல முடியாத இறைவனை நாம் உணரலாம், அறியலாம், அனுபவிக்கலாம் என அடுத்த பாடலில் பாடுகின்றார் சுவாமிகள்.